என்ன சார் யோசிக்கிறீங்க? இல்ல, ஒவ்வொரு குடியரசு தின விழாவுக்கும் சுதந்திர தின விழாவுக்கும் கொடியேற்றுறது என்னுடைய வழக்கம். ஆனா இன்னைக்கு எப்படி கொடியேற்றுறதுன்னா? சார், ஜிந்தாவோட கையால குத்தி கொண்டுட்டாங்க. பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புறது என் வேலை. நீங்க போங்க சார். ஓகே, வரேன். என்ன நடந்துச்சு? யார் கதவை வெளியே போட்டுனா? சொல்லுங்க, அழுதுகிட்டே இருந்தா அப்படியே. நேத்து ராத்திரி நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு கொலை நடந்திருக்கு. கொலையை பார்த்துட்டாங்க. அதனால அந்த ரவுடிங்க அத்தை கொலை பண்ண வந்தாங்க. எங்க 2 பேருக்கும் எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு அத்தை உள்ள பூட்டி வச்சுட்டு வெளியே போனவங்க தான் இன்னும் காணோம். பகவத் சிங், தாயை விட தாய் நாடு பெருசு, தாய் நாட்டை விட தாயின் மணிக்கொடி பெருசு. நேத்து நைட் டியூட்டியில் இருந்த இன்ஸ்பெக்டர் ராமச்சந்திரன் இங்க வந்திருக்கான். யார் அவன்? தொழிலதிபர் சண்முகம். சண்முகம் எங்க? ஹலோ, தொழிலதிபர் சண்முகம் தான் பேசுறேன். நாளைக்கு எங்க ஃபேக்டரிக்கு வந்து நீங்க டெலிவரி எடுத்துக்கலாம். ஓகே? எங்க சண்முகம்? நான் தான் சண்முகம். எங்க சண்முகம்? நான் தான் சண்முகம். எங்கடா சண்முகம்? நான் தான் சண்முகம். இல்லங்கப்பா. நாங்க 2 பேர் லவ் பண்றோம் சார். எங்க 2 பேர் வீட்லயும் ஒத்துக்கல.
ஊர் ஜனங்க வேற துரத்துறாங்க. நீங்க தான் எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்க சார். என்னடா எங்கேயோ திருச்செந்துறான். அங்க இருந்து இங்க பிழைக்க வந்த பையன் எங்க ஏரியா பொண்ண லவ் பண்ணா நாங்க சும்மா விட்டுருமா? தமிழ் இனம் எங்கெங்கே வாழ்கிறார்களோ அவர்களுக்காக நாங்கள் குரல் கொடுப்போம். ஏண்டா திருச்செந்தூர் என்ன அமெரிக்காவா இல்ல ஜப்பானா இல்ல சுவிட்சர்லாந்தா? திருச்செந்தூர் தமிழ்நாடு தான்டா. ஏண்டா திருச்செந்தூர் தமிழ்நாட்டுல இருக்கு? ஆமாங்க. இது ஏன்டா முதல்ல சொல்லல? நீங்க இவ்வளவு பெரிய முட்டாளா இருப்பீங்க எனக்கு தெரியாது தலைவா. உன்னை அப்புறம் கவனிச்சுக்கிறேன். வாடா, தமிழ்நாட்டை கூறு போட நினைக்கிற நீங்க எல்லாம் தமிழின ஒற்றுமைக்காக பாடுபடுறீங்க இல்ல? ஆமா. ஏண்டா நாயே, திருச்செந்தூர்ல பிறந்த ஒரு பையன் உங்க ஏரியாவில் இருக்கிற ஒரு பொண்ணை லவ் பண்ணா அவன் அந்நிய மனுஷன். நீங்க எல்லாம் தமிழின ஒற்றுமைக்காக எங்கடா பாடுபட போறீங்க? மனித நேயம், உலக ஒற்றுமைன்னு பேசுவீங்க, காதல்னு வந்தா ஊர்க்காரன் ஆகிடுவீங்க, ஜாதின்னு வந்தா ஜாதிக்காரன் ஆகிடுவீங்க, மதம்னு வந்தா மதத்துக்காரன் ஆகிடுவீங்க. மடையா, நீங்க எல்லாம் என்னைக்குடா மனுஷனா வாழ போறீங்க? ஏயா, உங்களுக்கு எல்லாம் அறிவில்லை? நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரு மனுஷனோட வரக்கூடாது, ஒரு மிருகத்தோட வந்திருக்கீங்களே, அதை கொண்டா. முதல்ல இந்த தேச துரோகியை சுட்டு கொன்னா சரியா போயிடும். ஐயோ போலீஸ் சொல்றாரு. ஐயோ ஓடியாங்க. நம்ம மேல பட போகுது. வாங்க. ஐயோ. உங்கள எப்படி புரியல? செத்ததுக்கு அப்புறம் சில பேரை எரிப்பாங்க, சில பேரை புதைப்பாங்க. இதுல எது கரெக்ட்னு சொல்றேன்? எங்க ஜாதியில புதைப்பாங்க. ஓ அப்படியா? யோ கான்ஸ்டேபிள், கண்ணமாப்பேட்டை சுடுகாட்டுக்கு போய் ஒரு பொணை வருதுன்னு சொல்லு. எல்லாருக்கும் 6க்கு 3 குழி வெட்டுவாங்க. இதுக்கு 7க்கு 4 வெட்ட சொல்லு. பத்தாதா? சரி 7க்கு 5 போடுப்பா. இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த மகாத்மா காந்தியே ஒல்லியா தான் இருந்தாரு. நாட்டையே சுரண்டீங்க, அது எப்படா உருண்டையா இருக்கிறீங்க? என்ன முறைக்கிற? ஓங்கி அப்புன்னா குனிடா. எங்க அசிஸ்டன்ட் கமிஷனர் கிட்ட நீ அடி வாங்கினது இல்லல்ல? அவருக்கு கோபம் வந்தது, பிச்சிருவாரு. ஓ நல்ல நேரம். அவருக்கு கோபம் வரல, சுற்றுவாரு. நான் சொன்னல, இன்னும் நீ சுடுகாட்டுக்கு போகலையா? போன சார். எங்க அம்மா கொண்டதுக்காக உன்னை நான் இப்ப விசாரிக்க போறது இல்ல. உனக்கு அரசியலுக்கு என்ன சம்பந்தம்? புது கட்சி தலைவர் கேட்டியாருக்கும் உனக்கு என்ன உறவு? சின்னச்சாமி ஏன் தீ வச்சு கொளுத்த சொன்ன? சொல்லு சொல்லு. உனக்கு தெரியாது இல்ல? ஆஹா. இப்ப தெரிஞ்சிருக்கணுமே. அப்பீர்வம் குனிடா, குனி. எதிர்கட்சி தலைவருக்காக ஒரு தொண்டன் தீ குளிச்சு செத்தான்னு ஜனங்க கிட்ட சிம்பத்தி வர்றதுக்காக இதை செஞ்சிருக்கான் சார். அப்பீர்வம் குனிடா, குனி. சொல்ல மாட்டேன். இவன் சொல்ல மாட்டான். இப்ப நிமிர்றா. சார், டேவிட் சார் வந்திருக்காங்க. இப்ப குனிடா. சிரிச்சியா? சஸ்பெண்ட் ஆர்டர் முடிஞ்சு இப்பதான் டியூட்டியில ஜாயின்ட் ஆகியிருக்கேன். முதல் லாக்அப் பண்ற நீயா இருந்துராத. குனிடா, குனிடா. குனிஞ்சது போது பண்றா. மிஸ்டர் சண்முகம் ஒரு பெரிய தொழிலதிபர். இந்த மாதிரி ஆளுங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி you should consult your senior officer. You know that? Release him. சரி சார். நீ இப்படி சொல்லுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் சண்முகத்தோட வக்கீல் வந்திருக்க ஜாமீன் எடுக்க. நோ. சட்டப்படி வித்தின் 24 ஹவர்ஸ்ல சண்முகத்தை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணும். அதான் ரூல்ஸ். ஜாமீன் வேணா ஜட்ஜு கிட்ட கேட்க சொல்லுங்க. நான் சீனியர். நான் சொல்றதை செய்ய வேண்டியதா உன்னோட டியூட்டி. இட் இஸ் இம்பாசிபிள் சார். நீங்க மட்டும் இல்ல, ஹோம் செக்ரட்டரியோ சீஃப் செக்ரட்டரியோ வந்து சொன்னா கூட சட்டப்படி என்ன செய்யணுமோ அதை தான் நான் செய்வேன். கான்ஸ்டபிள். எஸ் சார். நாளை காலைல சண்முகத்தை கோர்ட்ல கொண்டு சேர்க்கிற வரைக்கும் கவர்னரே வந்து கதவை தட்டினாலும் உள்ள விடாத. எல்லாருக்கும் சொல்லிரு.
டாடி சிஎம் கிட்ட இருந்து போன். ம் சார், நான் தான் சார் பேசுகிறேன். எஸ் சார். ஓகே சார், நான் பண்ணிடுறேன் சார். அறிவு கெட்டவனே, நடுராத்திரியா போன் பண்றது? நைட் டியூட்டில இருக்கிற தூங்கிட்டு இருப்பான்னு உனக்கு தெரியாது? அட என்ன உடுப்பா, எத்தனை போலீஸ்காரங்க பொண்டாட்டி தொலைக்கு பண்ணிட்டு இங்க தூங்கிட்டு இருக்கானுங்க. யோ, நான் தான் பேசுறேன். ஆண்டவா, தெய்வமே, இறைவனே, சினம் தணிந்து அடியேன் செய்த பிழையை மன்னித்தருள வேண்டும் சுவாமி. சண்முகத்தோட ஆளுங்க பகத்சிங் வீட்டை அட்டாக் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. சிஎம்ஏ போன் பண்ணிருக்காரு. ஸ்டேஷன்ல பாராக்கு நிக்கிற கான்ஸ்டபிளை தவிர மத்தவங்க எல்லாம் பகத்சிங் வீட்டுக்கு பந்தோபஸ்து போங்க உடனே. குயிக். ஓகே சார். ஆல் த கான்ஸ்டபிள் ஃபாலோ மீ. மெட்டல் ஃபேக்டரி ஓனர் சண்முகத்தோட ஆளுகளால உங்களுக்கு ஆபத்துன்னு சந்தோஷ் போக சொல்லி போன் பண்ணார். நல்ல வேளை என்ன பார்க்க வந்தையா. அடிக்கடி லாக்அப்ல கைதிங்க செத்து போறான்னு கேள்விப்படுறமே, அதை இன்னைக்கு தான் அனுபவிச்சேன். இங்க பார், தாடைய பேத்துட்டான் பகவத்சிங். நம்ம ஆட்சிக்கு வந்தோம், போலீஸ் கையில துப்பாக்கியும் லத்தியும் கொடுக்க கூடாதுன்னு சட்டமே போடணும். அது சரி, கோர்ட்ல பாத்துக்கலான்னு விட்டு இருந்தீங்க, மொத்த ரகசியத்தையும் சொல்லி இருப்பேன். அப்புறம் சமூக விரோதின்ற பேர்ல நானும், தேச துரோகின்ற பேர்ல நீயும் கேட்டியாரும் மொத்தமா கம்பி எண்ணி இருப்போம். ஜெயில நமக்கு கழிசோறு தான். நமக்கும் தீவிரவாதிக்கு இருக்க தொடர்பை பத்தி சொல்லல. என்கொயரி தான். எப்ப நீங்க ஜிந்தாவை சுட்டு பண்ணீங்களோ அப்பவே உங்க மேல எனக்கு முதல் சந்தேகம். எப்ப நீங்க சண்முகத்தை ஜாமீன்ல எடுக்க வக்கீலோட வந்தீங்களோ அப்ப உங்க மேல எனக்கு ரெண்டாவது சந்தேகம். உங்களையும் சண்முகத்தையும் தனிமையில சந்திக்க வச்சா இந்த கேஸுக்கு தேவையான ஆதாரங்கள் ஏதாவது கிடைக்கும்னு தான் என் வீட்டுக்கு செக்யூரிட்டி தேவைன்னு சிஎம் மாதிரி உங்களுக்கு போன் பண்ண வச்சேன். ஆனா காவலுக்கு இருந்த 2 கான்ஸ்டபிளையும் சுட்டு கொண்டுட்டு சண்முகத்தை தப்பிக்க வைக்க முயற்சி பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கல. நான் தோத்துட்டேன். இந்த நிமிஷமே நான் எடுத்துக்கிட்ட கேஸ்ல தோத்துட்டேன். என்னை விட சுப்பீரியர் போஸ்ட்ல இருக்க நீங்களே ஒரு சமூக விரோதியை காப்பாற்ற முயற்சி செய்யறப்ப, ஆஃப்டர் ஆல் ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர், என்னால எப்படி சார் தடுத்து நிறுத்த முடியும்? இந்த நாட்டுல சமூக விரோதிகளும் தேச துரோகிகளும் காக்கி சட்டக்குள்ள இருக்க வரைக்கும் என்ன மாதிரி தேசத்தை நேசிக்கிற ஒருத்தனால் செயல்படவே முடியாது. நான் எத்தனை தடவை பிடிச்சு போட்டாலும் மறுபடியும் நீங்க தப்பிக்க வைக்க தான் போறீங்க. தோத்துட்டான் பகவத்சிங்கிறத விட செத்துட்டான் பகவத்சிங்னு இருக்கட்டும். தப்பி ஓடுறதான் ஓடுற, என்னை சுட்டு கொண்டுட்டு ஓடியா. என்னையா பாக்குற? நானே சொல்றேன், சுடியா என்ன? சுடு.